கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜோசியம் சொல்லிட்டு இருந்தாங்க. அனைத்து வெற்றி வேட்பாளர்களையும் வெற்றி தலைவர் சந்தித்தார். அவருடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டோம். கூட்டம் நல்லபடியாக நடந்தது. பல்வேறு விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது. இப்ப எங்கேயும் போல இப்ப நான் சாப்பிட போறேன். எல்லாரும் பத்திரமா போய் சாப்பிட்டு வாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. தமிழக வெற்றி கழகம் 2 சீட்டு கூட வராது, 1 சீட்டு கூட வராதுன்னு சொல்லி கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜோசியம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பெரிய மிராக்கல் நடந்தது, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நடந்தது, பெரிய அற்புதம் நடந்தது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் 100க்கு மேற்பட்ட 110 எம்எல்ஏக்கள் களத்தில் இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு மிராக்கல் நடக்கும் சார். சட்டமன்றத்துக்கு கவர்னர் பதவியேற்பில் கூட்டம் ஆகணும். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மை தேவை. அந்த பெரும்பான்மை அதிகமான பெரும்பான்மை இருக்கு. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால கண்டிப்பாக எந்த ஒரு அலைன்ஸ் இருக்கிறாங்களா பேசப்படுதான்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் தலைமை அறிவிக்கும் நான் சொல்றேன். ஒரு பார்ட்டி எலெக்ஷன் அட்டன் பண்ணிருக்குன்னா ஆளுநர் சந்திக்கிற கடிதம் கொடுத்தா இருப்பாங்க. ஆளுநர் எப்ப வேணா கூப்பிடுறதுக்கு எல்லா எம்எல்ஏ இருக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆளுநர் அழைப்பான்னு இருக்கும். இல்ல நீ கேட்கறேன் சார். இன்னைக்கு கன்னியாகுமரி எம்எல்ஏ இருக்கிறாங்க, கிருஷ்ணகிரி எம்எல்ஏ இருக்கிறாங்க, மதுரை எம்எல்ஏ இருக்கிறாங்க, இந்த சைடு வந்தீங்கன்னா ராணிப்பேட்டை எம்எல்ஏ இருக்கிறாங்க. வரத்துக்கு ஒரு நாள் 1.5 நாள் ஆயிருது. அதனால இங்க எப்ப வேணா அழைக்கலாம். கண்டிப்பா ஆட்சி அமைச்சு ஆகணும். அதனால இங்க சென்னையில நீங்க இருங்கன்னு சொல்லிட்டோம்.